இப்போ ஜெனரேட் ஆகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது ரியல் ஃபுட்டேஜா ஏஐ வீடியோவானு டவுட் வர அளவுக்கு குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருச்சு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ கூட ஒரு ஏஐ ஆல ஜெனரேட் பண்ணப்பட்ட வீடியோ தான். இப்போ ஏஐ வீடியோ ஜெனரேஷன் லிட்டரலி பீக் லெவல்ல இருக்கு. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோஸ் கூட Kling 2.6 அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மால கிரியேட் பண்ண ஒரு வீடியோஸ் தான். ஸோ இந்த Kling 2.6ல சினிமேட்டிக் வீடியோ பிளஸ் ஆடியோ ஜெனரேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டெடிகேட்டட் வீடியோவே போட்டிருக்கேன். நிறைய பேர் அதை பார்த்திருந்தீங்க. நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Kling 3.0 லான்ச் ஆக போகுது. எங்க லான்ச் ஆக போகுது, யாரு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா Higgsfield அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இதோட விஷுவல்ஸ் எல்லாமே பெட்டரா இருக்கும், மோஷன்ஸ் பெட்டரா இருக்கும், சினிமேட்டிக் ஆங்கிள்ஸ் இருக்கும், சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஓவராலா சொன்னா ஏஐ வீடியோ குவாலிட்டி டே பை டே சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எதனால இந்த Kling 3.0 இவ்ளோ ஹைப் கொடுக்கறாங்க, எதுக்காக யூசர்ஸ் எல்லாமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, and how it's going to change the AI video generations, இதெல்லாம் ப்ராப்பரா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தாலும் இல்ல டாக்குமெண்ட்ரி ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் பண்ணாலுமே பட்ஜெட் இல்லாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா Kling 3.0 உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ நான் இப்ப Higgsfield.ai பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கேன். இந்த ஒரே பிளேஸ்ல உங்களால மல்டிபிள் மாடல்ஸ் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களால மல்டிபிள் மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இந்த எக்ஸ்ப்ளோர் ஆல் டூல்ஸ் கொடுக்குறேன். இதுல எவ்வளவு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குன்னு பாருங்க. இப்ப இமேஜ் ஜெனரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இங்க நானோ பனானா ப்ரோ அவைலபிளா இருக்கு, கிரியேட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. when you scroll it down angles 2.0 அவைலபிளா இருக்கு, Kling 01 இமேஜ் அவைலபிளா இருக்கு. இதுவே நீங்க வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோல நமக்கு Kling 2.6 அவைலபிளா இருக்கு. தென் we have Sora, Vivo, இது எல்லாமே இதுல அவைலபிளா இருக்கு. சோ இந்த மாதிரி நமக்கு மல்டிபிள் மாடல்ஸ் டிஃபரெண்ட் டூல்ஸ் ஒரே பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய Higgsfield.ai ல தான் அவைலபிளா இருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது Kling 3.0 தான். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு Kling 2.0 ஓபன் பண்ணிக்கிறேன். சோ நம்மளால ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். சோ ஹியர் ஐ ஹேவ் a Kling 2.6. I'll open this. So இந்த Kling 2.6 மெயினா நமக்கு ஒரு சினிமேட்டிக் வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட அப்கிரேடா தான் இப்ப நமக்கு Kling 3.0 ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட ப்ரீ ரிலீஸ் வீடியோ தான் இது. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்க போகுது அப்படின்னா in Kling 3.0 மோஷன் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், ஸ்டோரி டெல்லிங் இருக்கு, கேரக்டர் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியும், இட் லுக்ஸ் மோர் ரியல், பிளஸ் என்ஹான்ஸ்ட் ஆடியோ ஜெனரேஷன் உங்களால பண்ண முடியும். சீன் எப்படி இருக்கோ ஆடியோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த மாதிரி ஜெனரேட் ஆகும். சைலண்ட் ஏஐ வீடியோ கிடையாது, ஃபுல் சினிமேட்டிக் பிளஸ் சவுண்டோட உங்களால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். Kling 2.6ல நமக்கு ஆடியோ ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. பட் Kling 3.0ல நெக்ஸ்ட் லெவல் ஆடியோ குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் Kling 2.6ல ஜெனரேட் பண்ண வீடியோ நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா சீனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி சவுண்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். பட் 3.0ல இன்னும் அது ரியலிஸ்டிக்கா இருக்க போகுது. நெக்ஸ்ட் பவர்ஃபுல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா மல்டி ஷாட் நரேட்டிவ்ஸ். இது வரைக்கும் ஏஐ வீடியோஸ்ல உங்களால சிங்கிள் ஆங்கிள் தான் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ண முடியும். டிஃபரெண்ட் ஆங்கிள் வேணும் அப்படின்னா டிஃபரெண்ட் வீடியோ தான் நம்ம ஜெனரேட் பண்ணணும். பட் Kling 3.0ல ஒரே ப்ராம்ப்ட்ல உங்களால வைட் ஷாட் எடுத்துக்க முடியும், க்ளோஸ் அப் எடுத்துக்க முடியும், ரன்னிங் ஷாட் கொடுக்க முடியும், ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் ஹேண்டில் பண்ண முடியும். எல்லா ஆங்கிள்ஸையுமே இந்த Kling 3.0 ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுக்க போகுது. மல்டிபிள் வீடியோஸ் இங்க தேவை கிடையாது. This alone makes Kling 3.0 to the next level. So next upgrade பாத்தீங்க அப்படின்னா Klingல வந்து நமக்கு Kling 3.0ல நம்மளால 4K resolution at 60 fps வீடியோ கிரியேட் பண்ண முடியும். இப்ப Kling 2.6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல 1080 இருக்கக்கூடிய ரெசல்யூஷன்ல தான் வீடியோ மேக் பண்ண முடியும். நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு குவாலிட்டி டிராப் ஆகும். பட் நீங்க Kling 3.0 எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியலா நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாமே Kling 3.0ல கிரியேட் பண்ண வீடியோஸ் தான். அதோட குவாலிட்டி 4Kல இருக்கும், 60 fpsல இருக்கும். சோ போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு இது ஒரு ஹியூஜ் அட்வான்டேஜ் அப்படின்னா சொல்லலாம். இங்க நமக்கு குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோ டியூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு Kling 2.6ல வெறும் 10 செகண்ட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. கண்டினியூஷன் உங்களுக்கு சீன் வேணும் அப்படின்னா நீங்க அகைன் தான் ஜெனரேட் பண்ணணும். பட் Kling 3.0ல 50 செகண்ட்ஸ் நமக்கு அவுட்புட் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா 5 செகண்ட் உங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெடிட்ல நிறைய யூசர்ஸ் சொல்றாங்க மேபி ஈவன் மோர் தென் 15 செகண்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கலாம்னு சொல்லிட்டு. இது பாருங்க ரெடிட்ல இத பத்தி பேசின விஷயங்கள். சோ ட்ரஸ்ட் கைஸ், மோர் தென் 50 செகண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஏஐ ஃபிலிம் மேக்கிங்ல டோட்டலி இது ஒரு பெரிய சேஞ்சஸ்
சேஞ்சஸ் கொண்டு வர போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு நமக்கு ஒரு ஏஐ வீடியோ மேக் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா கேரக்டரோட கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது. பிகாஸ் இப்போ நம்ம ஒரு வீடியோ கிரியேட் பண்ணும்போது ஒரு கேரக்டர் வரும், அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது அந்த கேரக்டர்ல நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் ஆகாது. ஃபேஸ் சேஞ்ச் ஆகும், எக்ஸ்பிரஷன் சேஞ்ச் ஆகும், மோஷன் வியர்டா இருக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்றதுக்கு மல்டிபிள் ப்ராம்ப்ட் இல்லைனா மல்டிபிள் வீடியோ நம்ம ஜென்ரேட் பண்ணும். பட் கிளிங் 3.0ல சேம் கேரக்டர் ஃபுல் வீடியோல உங்களால கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும். லெஸ் ரீட்ரைஸ், லெஸ் ப்ராம்ப்ட். ஸோ அதனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். இஃப் திஸ் ஒர்க் ப்ராப்பர்லி மார்க்கெட்ல இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா ஏஐ டூல்லையுமே கிளிங் 3.0 தான் கண்டிப்பா பீட் பண்ண போகுது. கிரியேட்டர்ஸ் ஈஸியா ரிலே பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டூலா இந்த கிளிங் 3.0 வரப்போகுது. ஸோ பேசிக்கலி கிளிங் 3.0 அப்படின்றது ஆல் ஃபீச்சர்ஸ் இன் ஒன் மாடல் அப்படின்னே சொல்லலாம். கிளிங் 2.6 பிளஸ் மோஷன் கண்ட்ரோல், சினிமேட்டிக் டூல், கன்சிஸ்டன்சி, ரியாலிசம் எல்லாமே உங்களுக்கு இந்த கிளிங் 3.0ல கிடைக்க போகுது. பிளஸ் இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4Kல கிடைக்க போகுது, டாப் மோஷன்ஸ் இருக்க போகுது, ஸ்டேபிள் கேரக்டர்ஸ் கிடைக்க போகுது, பெட்டர் ஸ்டோரி டெல்லிங் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஓவரால் குவாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் இருக்க போகுது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் கொடுக்குறேன், பிளாட்ஃபார்ம் டீடைல்ஸ் கொடுக்குறேன், பிளஸ் கிளிங் 3.0ல என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்றதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. பை த வே கிளிங் 3.6க்கு எக்ஸைட்டா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லுங்க. That's it for today guys. ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படினாலுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in next video. Thank you.